இங்கே பாருங்கள், திராட்சை பழுத்துருச்சு. ஏ ஏ பொருத்தமில்லாத பாட்டு பாடினாலும் இந்த திராட்சை பார்த்தது எனக்கு ஒரு பாட்டு வருது. அழகான மஞ்சப்பூரா அதற்கேத்த ஜோடி பூரா பிரியாத மாடப்பூரா அப்படிங்கிற மாதிரி திராட்சை இது உண்மையாக எங்கள் வீட்டு செடியில் பாருங்க கொத்து கொத்தா பூத்து பாருங்க. தெரியுதா? நான் பொய் சொல்லலை. இது ஒவ்வொருத்தர் என்னமோ சொல்லுவாங்களே, பிளாஸ்டிக்கில் தொங்க விட்ருக்குறேன். ஒருத்தர் உண்மையால் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு மனசே கஷ்டமாயிருச்சு. அடடா, இவ்வளோ நாள் தண்ணி விட்டு 4 காப்பு அறுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் ஏங்க இதெல்லாம் என்ன பிளாஸ்டிக்கான்னு கேட்டாங்க. அடங்கொய்யால இன்னும் அப்படியானு பிச்சு வாயில் போடுங்க, பிளாஸ்டிக்காக இருந்தால் வெளியே துப்புங்கன்னு. அப்புறம் கம்முன்னு விட்டுட்டாங்க. அட இது எப்படிங்க இவ்வளோ வச்சுட்டீங்க, சூப்பராக இருக்குதுங்க அப்படின்னாங்க. ஆமாங்க, எல்லாம் கை பக்குவம்னு ஒன்று வேணும், அதனால் வச்சிருக்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ தான் ஒன்று ஒன்று பழுக்கிறாங்க. திராட்சை கண்ணுக்கு எவ்வளோ ஒரு இது வந்து ஒரு மருந்து அடிக்கலைங்க. பழம் சின்னதாக இருந்தாலும் இப்போ இந்த போக கொஞ்சம் சிறுத்துலேயே பழுத்துருச்சு. மழை காலங்கிறதுனால சின்னதுலேயே பழுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பெருசாகி தான் பழுப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த திராட்சையில் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னான்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் பழுத்துருச்சுன்னு சொல்லி நம்ம பிக்கக்கூடாது. இந்த கொத்தை வந்து இப்படி பிக்கக்கூடாது. ஃபுல்லாக நல்ல டார்க், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி டார்க்காக கருப்பாக ஆகணும். கருப்பானாட்டி வாயில் செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி டார்க்காக கருப்பானதுக்கப்புறம் தான் இந்த கொத்து வந்து பறிக்கணும். இவங்களுக்கு நான் எந்த சத்துணவு கொடுக்கறதில்ல. ஒன்லே அரிசி களைஞ்ச தண்ணி, டீத்தூள், இவ்வளோ மட்டும்தான் இவங்களுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். ஆனால் நான் வச்சதுக்கு எங்கள் கண் பட்டாலும் கண் சுற்றி நான் போட்டு விட்டுருவேன். கண் படக்கூடாது, அப்பா கண் அம்மா கண் எல்லா கண்ணுன்னு சுற்றி போட்டு விட்ருவேன். ஏன்னா நம்ம தோட்டத்தில் விளைக்கல, வீட்டில் விளைய வைக்கிறோம். அதனால் கண் படக்கூடாதுங்க. இது எல்லாமே அதிசயம். உண்மையாலுமே நான் நினச்சி கனவு கண்டேன், புது வீடு கட்டணும். வீடு கட்டி போய் முன்னாடி திராட்சை செடி வளர்த்தணும். அப்படியே அந்த திராட்சையெல்லாம் கொத்து கொத்தா வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும், தொங்கணும் அப்படியே கீழே கொத்து கொத்தா அப்படின்னு என்னோட ஆசை கனவு. அது வந்து நிறைவேறிடுச்சுங்க, நிஜமாக நிறைவேறிடுச்சு. என்ன சொல்கிறது, குருவிகை சாப்பிட்டது போக தாங்க மிச்சம் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு நான் குருவிகளுக்கு முதல் இடம் கொடுத்துருவேன். குருவிகை நீங்கள் சாப்பிட்டு கொடுங்க, நாங்கள் மிச்சத்தை சாப்பிட்றோம். உங்களுக்காக நான் வளர்த்தி வைக்கிறேன் திராட்சை தோட்டம்.